மாரி ஜீவாவுக்கு இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாரு. சரிங்க மேடம். நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவன் லைன் உனக்கு கிடைக்க போறதில்லை. நீயா வந்து வசமா மாட்டிக்கிட்டியேடி. ஆனாலும் உன் உயிர் கொஞ்சம் கெட்டி. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட்டு போக மாட்டேங்குதே. சொல்லுங்க. அவன் வீட்டை விட்டு கிளம்பிட்டான். எந்த பக்கமா வரான்? நீங்க நிக்கிற பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கான் இப்போ. சரி, நான் பாத்துக்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைடா. சார், இந்த அட்ரஸ் கொஞ்சம் இது யாரா நீங்க? விடு விடுடா. வண்டிடுறா. விடுடா. என்னடா இது, சின்ன மலையும் காணும் அண்ணாமலையும் காணும், பூரா வறண்ட பூமியா தான் இருக்கு. டைம் போயிட்டே இருக்குடா. நம்ம நைட்டே வந்திருக்கலாம்டா. வாயில அசிங்கமா வந்துடும் பாத்துக்க. ஏண்டா, இங்க பகல்ல கிளம்புனதுக்கே நமக்கு இந்த நிலைமை, இதுல ராத்திரி வந்திருந்தா நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்க முடியாது. அட வாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் தூரம் தான். போங்க. இவன் ஒருத்தன்டா கொஞ்சம் தூரம் தான்ட்டு நம்மள ஆந்திராக்கு கூட்டிட்டு போயிருவான் போல. டேய் அமைதியா வா மச்சான். அப்பவே நான் சொன்னதுதான், நமக்கும் வழி தெரியல, அவனுக்கும் வழி தெரியல. ஏண்டா, வழி தெரியாமலே ஒருத்தன் வழிகாட்ட கூட்டிட்டு வந்திருப்பான். அமைதியா வாடா. ஓஹோ, கிளம்புறப்ப அவர் என்ன சொன்னாரு? இங்கேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தானே சொன்னா. மச்சான், மனசை தொட்டு சொல்லு, நம்ம 2 கிலோமீட்டர் நடந்து வந்துக்கிறோம். கம்மியா தாண்டா இருக்கும். இது காடுன்றதுனால கொஞ்சம் அதிக மாதிரி தெரியுது. இந்த கூகுள் மேப்ல பார்க்கலான்னு பார்த்தா நெட்வொர்க் கவரேஜே கிடைக்கல. இல்லாதது எதுக்குடா தேடுற? சரி வா வா. ஏய், என்னால முடியலடா. கொஞ்சம் தூரம்டா. அப்பா, ஐயோ ஐயோப்பா. டேய், என்னடா அந்த ஆளு எங்கடா காணோம்? டேய் மாப்ள, நமக்கு முன்னாடி தானடா போனா. மாப்ள, ஒருவேளை சிங்கம் புலி ஏதாவது ஆட்சி போட்டு தள்ளி இருக்குமோ? டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. அது வந்திருந்தா நமக்கு அதோட சத்தம் கேட்டிருக்கோம்ல, இல்ல அவனோட சத்தமாவது கேட்டிருக்கோம்ல. அப்ப அவன் எங்கடா போனா? தெரியலையே. அண்ணா, சார், ஹலோ சார். டேய் டேய், இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேடா. எந்த பக்கம் போறதுனே தெரியல. இந்த பக்கமே போலாம். இப்படியே போ. ஹலோ சார். அண்ணா, இவங்கள கலட்டி விடுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகி போச்சுடா சாமி. அதுலயும் கூட வந்துச்சே ஒரு குரங்கு. தோணன்ட்டு 2 பேரும் இங்கேயே கிடந்துட்டு சாவுங்கடா.
அவரை ஏமா கஷ்டப்படுத்திக்கிட்டு? அவர் இங்கே இருக்கட்டும், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆ சரிப்பா. என்னங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடும்ப்பா. ஏமா பேமெண்ட் கட்ட சொன்னனே கட்டலீங்களா? ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. சரிம்மா, என் ஹஸ்பண்ட் வந்த உடனே கட்டிடுறேன். உடனே கட்ட சொல்லுங்க. கட்டலைன்னா மெடிசின் சப்ளை நின்னு போயிடும். இப்பவே மெடிசின்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அத கட்டிடுறோம்னு சொல்றேன்ல, ஏதோ ஓடி போயிடுற மாதிரி பேசுறீங்க. என்ன ப்ராப்ளம்? பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கு சார், அத கட்ட சொல்லிட்டு இருந்தேன். தீபிகா, இந்த பில்லை செட்டில் பண்ணிடு சீக்கிரம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கட்டுவாரு. பரவாயில்லம்மா, யார் கட்டினா என்ன? தீபிகா, நீ போய் கட்டுவாமா. ஓகே டாட். ஏன் ராஜம்மா, நீ இங்க வரப்போறேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு வர மாட்டியா? ஒரு ஃபோன் பண்ணா நான் எங்க இருக்கேன்னு சொல்ல போறேன். அதை விட்டுட்டு எதுக்காக வேஸ்டா என்ன தேடிட்டு இருக்க? சரி, அதை விடுங்க. பூங்குடி எப்படி இருக்கா? ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நடுவுல அவளுக்கு வலிப்பு வேற வந்துருச்சுங்க. டாக்டர்ஸும் ஒன்னும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. டாக்டருக்கு தெரிஞ்சா சொல்ல போறாங்க. அவங்களுக்கே இது சவாலா இருக்கிற போது அவங்க மட்டும் என்னத்த சொல்ல போறாங்க? ஆமா, ஜீவா எங்க? ஜீவா ஏதோ நாட்டு மருந்து வாங்குறதுக்கு சின்னமலைக்கு போயிருக்கானாம். நாட்டு மருந்தா? இல்ல, ஏதோ மூலிகை வாங்கிட்டு வர போயிருக்கான். அதெல்லாம் எதுக்குமா? கோவில்ல ஒரு சித்தரை பார்த்திருக்கான். அவர்தான் பாம்பு கடிக்கு சின்னமலைக்கு போய் மூலிகை மருந்த வாங்கி கொடுன்னு சொல்லிருக்காரு. அதான் அவன் அவசரமா கிளம்பிட்டான். அதுக்காக அவ்வளவு தூரம் தனியாவா போவான்? அந்த மருந்து கட்டாயம் வேணும்னு இருந்தா வேற யாரையாவது அனுப்பி வாங்கிருக்கலாம்ல. மூலிகையில குணப்படுத்தலாம்னா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வராங்க? அதெல்லாம் சும்மா வெட்டி வேலை. அது சரி, ஸ்ரீராம் எங்க? வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. சரி, நான் ஃபோன் போட்டு பேசுறேன். Calling is switched off right now. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவன் இங்க இருப்பான், அவன்கிட்ட பேசலான்னு வந்தேன். அவனும் இல்ல, ஃபோனும் போல. வேணும்னா மதுவுக்கு போனை போட்டு அவர்கிட்ட கொடுக்க சொல்றேன். சொல்லுங்க அத்தை, நான் மது பேசுறேன். மது, மாமா கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்கறியா? இல்ல அத்தை, அவர் வாக்கிங் போயிருக்காரு, இன்னும் வரல. இவ்ளோ நேரமா? உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும்னு சமைக்க சொன்னாரு. நானும் சமைச்சு வச்சுட்டு வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் வரல அத்தை. ஆமா, அவர் போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, வந்தா கால் பண்ண சொல்லு. ரவிசங்கர் கொஞ்சம் பேசணும்னு ஞாபகப்படுத்து. சரிங்க அத்தை, நான் சொல்றேன். இந்தாங்க. அவரு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். வாக்கிங் போனவன் இன்னும் வரல, அதானே? சரி, நான் போய் டாக்டர் கிட்ட பூங்குடியை பத்தி பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க.
இங்க எந்த பக்கம் போனா சின்ன மலை வரும்னே தெரியலையேடா. இப்போ எந்த பக்கம் போறது? எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான்டா தெரியுது. இதுல எந்த பக்கம்னு நாம எப்படி முடிவு பண்றது? இது ஏதாவது ஊரா இருந்தாலாவது யார்கிட்டயாவது கேட்டுட்டு போலாம். ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி போச்சுடா. டேய் மச்சான், இதுக்கு மேல போவானாண்டா. பேசாம திரும்பி போயிடலாம்டா. டேய், பாதியில திரும்பி போறதுக்காக வாடா நம்ம வந்திருக்கோம். டேய், இப்படி மாட்டிக்க வாடா. நம்ம இங்க வந்தோம். வாடா போயிடலாம்டா. டேய், ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா. இதுல போய் திரும்பி இங்க வரதெல்லாம் கஷ்டமான விஷயம். அங்க பூங்கொடி வேற செத்துக்கிட்டு இருக்காடா. எனக்கு புரியுதுடா. ஆனா இந்த திக்கு தெரியாத காட்டுல நம்ம எப்படிடா சித்திரா கண்டுபிடிக்கிறது? டேய், நம்ம நேராவே தேடிட்டு போவோம்டா. வா. என்னாச்சு? அவங்கள காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேம்மா. வழி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு எப்படியும் 2-3 நாளாவது ஆகும். நடு காட்டில் நிற்கிறாங்கம்மா. வெரி குட். அப்புறம் காட்டுக்குள்ள ஆபத்தான மிருகங்கள் எதுவும் இல்லையே? நரி இருக்குன்னு தெரியும், காட்டு பண்ணி இருக்குன்னு தெரியும். ஆபத்தான மிருகங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலம்மா. சித்தர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடல இல்ல? அம்மா, சித்தர் இருக்கிற இடம் மலைக்கு அந்த பக்கம், இவங்க 2 பேர் இருக்கிறது மலைக்கு இந்த பக்கம். இங்கிட்ட இருந்து அங்கிட்டு ஏறி இறங்கணும்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க போகணும்னா குறைஞ்சபட்சம் 1 வாரமாவது ஆகுமா. பரவாயில்ல, அவங்கள எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு போய் விட்டுட்டியே. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கலாம் எப்படிமா? சரி, நீ அங்கேயே நிக்காத, சீக்கிரமா காட்டை விட்டு வந்துடு. அவனுங்க உன்னை பார்த்துட போறானுங்க. ஜீவா கூட பரவாயில்ல, அவன் கூட ஒருத்தன் இருக்கானே, பக்கா லோக்கல் பார்ட்டி. அவங்கிட்ட நீ மாட்டினேன்னு வச்சுக்க, உன்னை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவான். தெரியுமா, அந்த குரங்கு தோணன்னு அந்த நொண்டிக்கையை வச்சுட்டே என்ன தொல்லை பண்ணிட்டே வந்தாமா. அதான் சொன்னேன்ல. சரி, நீ காட்டை விட்டு வெளியே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிம்மா, வச்சிடறேம்மா. என்ன கிரானி, என்ன ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? வேலையை முடிச்சுட்டு உனக்கு சொல்லான்னு இருந்தேன். அவங்க மருந்து வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு பயந்துட்டு இருந்தல, மருந்து வாங்கவே முடியாம பண்ணிட்டேன். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? கழுகு மலைக்கு போற வழியில. அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கு 1 வாரம் ஆகும். அவ்வளவு தூரத்துல இருக்காங்க. பூங்கொடி 1 வாரம் தாக்கு பிடிப்பான்னு நினைக்கிற? அதிகபட்சம் இன்னைக்கு 1 நாள் தான். அவளோட பாலுக்கு கூட அவங்க வர முடியாது. காரியத்துக்கு வேணா அவனுங்க வரலாம். சரி, ஜீவாக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. வழி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 1 வாரம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க கிரானி? காட்டுல எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் கவலையா இருக்கு கிரானி. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இவ இறந்துட்டான்னு செய்தி வந்த அடுத்த நிமிஷமே ஜீவாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஆளுங்க இருக்கு. கிரானி, தேங்க்யூ கிரானி, தேங்க்யூ சோ மச். பூங்கொடிக்கு நீங்க இப்படி ஒரு எண்டு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் வழியில யார் வந்தாலும் அவங்க கதைய நான் முடிச்சு வைப்பேன். டேய் ஜீவா, இங்க அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னான்டா. எனக்கு பயமா இருக்குடா. சரி, நீ வேணா போ. நான் சித்தரை பார்க்காம வரமாட்டேன். டேய் அப்பா இருடா. சரிடா, பரவாயில்லடா. எந்த அனிமல்ஸ் வந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பா பூங்குடியை காப்பாத்துறோம். வா, நானும் கூட வரேன். வா. ஏரியா போ உள்ள. டேய், யாரா நீங்க? போயன்றல. எதுக்கு நிறுத்திட்டு வரீங்க? டேய், போ. கேக்குறேன்ல, சொல்லுங்கடா. போயன்றல. டேய், யாரா நீங்களா? சார், நாங்கெல்லாம் கூலி வேலை செஞ்சு அன்னைக்கு கஞ்சி குடிக்கிறோங்க சார். டேய், எதுக்காக இப்படி கடத்திட்டு வந்து என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? சார், நாங்கெல்லாம் வெறும் அடியாள் தான் சார். வேலை கொடுத்தவன்ட்ட போய் ஏன் கடத்த சொல்றீங்க, எதுக்கு என்னன்னு காரணமெல்லாம் கேட்க முடியுமா சார்? டேய் தம்பி, ஒருத்தர் இப்படி கொண்டு வந்து கடத்தி வைக்கிறதெல்லாம் பெரிய கிரைம்பா. தெரியும் சார், நாங்களும் ரிஸ்க் எடுத்து தான் சார் பண்றோம். அதுக்கேற்ற கூலி தர மாட்டேன்றாங்க சார். வெறும் 5-10 கொடுத்து ஏமாத்துறாங்க சார். சரிப்பா, என்ன யார்ப்பா கடத்த சொன்னது? அதையாவது சொல்லுங்க ப்ளீஸ். யோ, பேசாம கம்முன்னு இருக்க மாட்டியா? சும்மா தொணன்னு இருக்கிறேன். வாய் மேலே போட்டுன்னு வச்சுக்க. தம்பி, நான் ஹார்ட் பேஷண்ட்பா. காலையில நான் மாத்திரை போடணும். என்ன ஏப்பா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க? லூஸ் ஆயா நீ?
டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. தலை வந்துட்டு இருக்காரு, கேட்க வேண்டியதை அவர் வந்தனே கேட்டுக்க. அது வரைக்கும் கம்முனு கடை. என்னடா கோபி, எதுவும் பேசாம வர? என்கிட்ட பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாதுடா. நான் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டேன். மறுபடியும் ஏதாவது பேசினா உனக்கும் வருது. டேய், கோவம் இல்லடா, பயம். உங்கூட காப்பாற்ற முடியாம போயிடுமோன்ற பயம்தான். டேய், எனக்கும் அந்த பயம் கவலைலாம் இல்லாமலடா. ஆனா 2 பேரும் இப்படி மாட்டிக்கிட்டோமே. மூழ்குனா முத்த எடுக்கணும்டா, இல்லைன்னா செத்து போயிடணும். அதுக்கு நான் தயார்ப்பா. ஆனா முத்தலாத இடத்துல மூழ்கி செத்து போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லடா. அப்படியே போய் சித்தரை பார்த்து மருந்து வாங்கிட்டோம்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்படி சித்தரையும் பார்க்காம நம்ம சித்திரவதையும் அனுபவிக்கிறது மாப்பிள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. அவன் எப்படி நடுக்காட்டுல வந்து தொலைஞ்சு போவான்னு நினைக்கவே இல்லையே. பாத்து, அவன் தொலைஞ்சு போனானா இல்ல நம்மள தொலைச்சிட்டு போக வந்தானே தெரியல. மாப்பிள்ள முடியலடா. டேய் டேய், ஏய், நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன்டா. ஒருவேளை சிங்கம், புலி, கரடி இல்ல வேற ஏதாவது அனிமல்ஸா இருக்குமா? இருடா, கொஞ்சம் அமைதியா இரு. மாப்பிள்ள, வேற ஏதாவது அனிமல்ஸ்லானும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஆனா சிங்கம், புலி, சிறுத்தைலாம் வந்து ரொம்ப கஷ்டம்டா. டேய், என்னடா ஆச்சு? மாப்பிள்ள, டேய், எனக்கு பயமா இருக்கு. மச்சான், டேய், அப்ப அந்த சிறுத்தைங்க ஓடிச்சா? சிறுத்தை எங்கடா வந்துச்சு? மனுஷங்க தான் வராங்க. இவங்க மனுஷங்க இல்லடா, தெய்வங்கள். நம்மளை இங்கேருந்து காப்பாத்தி கரசிக்க வந்த தெய்வங்கள். வாடா. சாரி, வாங்க. யாருப்பா நீங்க? இங்க எப்படி வந்தீங்க? நாங்க கழுகுமலைக்கு போகணும். இது குறுக்கு வழின்னு சொன்னாங்க. அதை எப்படி? இதுவா குறுக்கு வழி? யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. இது நாகமலை. சின்னமலைங்கிறது அந்த பக்கம் இருக்கு. இப்படியே போனீங்கன்னா 1 நாள் ஆகும். அப்படியே வந்திருந்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் ஆகும். ஒருத்தனை நம்பி தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம் சாமி. அவன் வழிகாட்டுறன்னு கூட்டிட்டு வந்துட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டா சாமி. அந்த வழி போக்க எங்க போனான்னு தெரியல, திரும்பி போக வழியும் தெரியல. எப்படி போறது சாமி? நீங்க 2 பேராவது கொஞ்சம் வழி சொல்லுங்களேன். இந்த பக்கமா போறது ரொம்ப கஷ்டம். அப்படியே போனாலும் 40 கிலோமீட்டர் போகணும். எதிரில் ஒரு மலை இருக்கு. அந்த பக்கமா போனீங்கன்னா 2 மணி நேரத்துல சீக்கிரமா போயிடலாம். கழுகுமலையில உங்களுக்கு என்ன வேலை? பார்த்தா பட்டணத்து ஆள் மாதிரி தெரியுது. சாமி, சின்னமலையில கழுகு சித்தர்னு ஒருத்தரை பார்க்கணும். இப்போ அவர் அங்க இல்லையே. மூலிகை பறிக்க காட்டுக்குள்ள போயிருக்காரு. மாசத்துல 15 நாள் காட்டுக்குள்ள தான் இருப்பாரு. நீங்களும் அவர் தேடி தான் வந்தீங்களா? சரியா போச்சு, போங்க சாமி. அவரை தேடி வரல, அவர் கூட வந்திருக்கோம். கூட வந்திருக்காங்களா? நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சாமி, எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பொண்ணை பாம்பு கடிச்சிருச்சு. அவளுக்கு என்ன மருந்து கொடுத்து குணமாகல. அது விஷயமா தான். அப்படியா? சரி, என் கூட வாங்க. டேய், என்னடா? வாடா.